சிக்கன் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு கடலை எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், நெய் 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம், தேங்காய் எண்ணெய் இது போட்டால் அது நல்ல ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதனால தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டு எல்லாம் நல்லாவே பொரியட்டும். இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா எல்லா இடமும் பொரியணுன்றதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் தோல்லாம் எடுத்துகிட்டு அதை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பல்லாரி வெங்காயம் 1 அதை கட் பண்ணி சேர்த்துக்கு நல்லா வெங்காயம் ரோஸ்ட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருக்கலாம். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே பாத்திரத்தை அடியில் உட்கார ஆரம்பிச்சிடும். நல்லா அது கிண்டி விட்டதுக்கப்புறம் தக்காளி கூட ஒரு 5 பச்சை மிளகா, கரம் மசாலா தூள், பிரியாணி தூள், சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொரியாண்டர் பவுடர் இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிரியாணி கூட இப்போ சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா அது நல்லா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட தேவையில்லை, கருவேப்பிலை போட்டால் டேஸ்ட் மாறிடும். அதனால் கொத்தமல்லி, புதினா மட்டும் போதும். பாத்திரத்து அடியில் உட்கார்றது எடுத்து வர்றதுக்காக நம்ம தயிர் போடுறோம். தயிர் அது இல்லாமல் பிரியாணிக்கு நல்லா டேஸ்ட்டும் கொடுக்கும். தயிர் போட்டு 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருந்த கோழிக்கறியை இது கூட சேர்த்துக்கிட்டு பிரியாணிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள், கறி ஒரு 5 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பாஸ்மதி ரைஸ் எடுக்கலை, 24 கேரட் அரிசி எடுக்கலை. நம்ம நார்மலாக வீட்டில் தினமும் வடிக்கிற அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். அதனால் 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி அப்படின்ற அளவில் எடுத்து நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுக்கிறதா இருந்தால் 1 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணியே போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. மூடிட்டு ஒரு விசில் விட்டு எடுத்தால் சுவையான பிரியாணி தயாராகிடும். இப்போ நம்ம சாப்பிடலாம். செம்மையாக இருக்குது. இது செஞ்சு இது வீடியோக்கு எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.